ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் முத்து ஒருத்தருக்கு சவாரியாக வராரு. அவர் ஏற்கனவே தெரிஞ்ச மனுஷன்தான். ஆனால் முத்து வண்டி ஓட்டிக்கிட்டு வரத்தை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, முத்து என்னப்பா டயர்டாக இருக்கே, ரெஸ்ட்டே இல்லாமல் வண்டி ஓட்டுறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, முத்து இல்லை சார், வீடு ஜப்திக்கு வந்துருச்சு சார், அதனால் ஏலத்துக்கு வந்ததுனால நான் இப்படிலாம் இரவும் பகலுமா கண்ணு முழிச்சு ஓட்டினாதான் சார் நான் வீடை காப்பாற்ற முடியும்ன்றாரு. என்ன முத்து, இது மாதிரி நீ டிரைவராகவே இருந்தீன்னா எப்படிப்பா அப்படின்னு, ஒரு வண்டி ரெண்டு வண்டியெல்லாம் வச்சு நீ வர முடியாது, புத்திசாலித்தனமாக ஓட்டு, உழைக்கிறவன் பிழைப்பான், ஆனால் புத்திசாலித்தனமாக உழைக்கிறவன் முன்னுக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. உடனே ஆமாப்பா, புத்திசாலித்தனமாக உழையா, நீ முன்னுக்கு வரத்தை பாரு, இப்படியே நீ உழைச்சிக்கிட்டு இருந்தீன்னா முன்னுக்கே வர முடியாது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இது உழைக்கலாம் அப்படின்னு பாருன்றாரு. உடனே இதுவும் நல்ல ஐடியா தான் இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிறாரு முத்து. உடனே ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி சொன்னாருடா ஒருத்தர் அப்படின்ட்டு. ஆமாம், நல்ல விஷயம் தானே முத்து, ஆமாம் முத்து, இதுலேயே நீ டிரைவராக வண்டி ஓட்டி முன்னுக்கு வரணும்னா எப்படி முத்து வர முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு குரு ஒருத்தர் இருக்கிறாருடா, அவரு தான் எனக்கு வண்டி ஓட்டவும் சொல்லி கொடுத்தாரு, அந்த இடத்துல தான் கிளீனராக இருந்தேன், அப்புறம் டிரைவராக அவர் வண்டியை ஓட்டினேன், அப்புறம் ஒரு வண்டி வாங்கினேன், இப்போ ஒரு 2 டிராவல்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவரை போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு முத்து அவரை போய் பார்த்ததும் அவர் ரொம்ப சந்தோஷம், முத்து நீ வண்டி வச்சு இது மாதிரி பொழைச்சி வரேன்றது, ஆனால் என்கிட்ட இருக்கிற வண்டிலாம் அப்படியே நின்று போச்சுப்பா, செட்டில் தான்ப்பா இருக்குது, என்னாலேயே முடியலப்பா, வயசாயிடுச்சுப்பான்றாரு. உடனே முத்து போயிட்டு அந்த வண்டியெல்லாம் பார்த்து அவரு விலைக்கு வாங்குறாரு. இந்த வண்டியை நான் ஓட்ட வைக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா இது 5 வருஷமாக நின்று இருக்குதுப்பா, நீ எப்படிப்பா நீ இதை ரெடி பண்ணுவ, இன்ஜின்லாம் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னே தெரியலப்பா, இது ஸ்க்ரப்புக்கு போடலான்னு நினச்சேன், ஆனால் இருந்தாலும் என்னால் மனசு வரலப்பா, அதனால் நிற்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க ஐயா, இதை கொடுங்க, நான் எப்படியாச்சும் ஓட்ட வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்ட வச்சு வித்துடலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் அதை கேட்குறாரு. சரிப்பான்றாரு. அதுக்கப்புறமா மீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. மீனா இது மாதிரின்னு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு ஏதோ மனசுக்கு சரின்னு படலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா நீ இப்படி சொல்கிற, இல்லை மீனா இதில் இவ்வளோ லாபம் கிடைக்கும் மீனா, அதை வாங்கி நம்ம நல்லா ஓட வச்சு சேல்ஸ் பண்ணால் நல்லா லாபம் கிடைக்கும் மீனா, நீ மட்டும் ஒரு வார்த்தை சரின்னு சொல்லு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனாவும் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் மீனா எனக்கு நீ சரின்னு சொன்ன பிறகு தான் ஒரு தெம்பே வருது அப்படின்றாரு. இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரியுது. சிந்தாமணி அந்த வீடு ஜப்தி பண்ணுற ஃபைனான்சர் ஏலக்காரு அவர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த முத்து பழைய வண்டியெல்லாம் வாங்கி ஓட வச்சு பார்க்குறானா, ஓட வச்சு விற்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபினான்சிக்கார் சொல்கிறாரு, அவன் எப்போ வண்டியெல்லாம் ஓட வச்சு எப்போ அவன் வீட்டை மீட்கிறது, அவங்களாலையும் ஏலத்துக்கு வந்துடும் வீடு, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வீடு நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எப்படியோ அந்த வீட்டை மீட்கக்கூடாது, அந்த வீடு எனக்கு தான் வரணும், நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க. ஆனால் முத்து எடுத்திருக்கிற இந்த செயலில் அந்த காரை வச்சு அந்த காரெல்லாம் சேல்ஸ் பண்ணி அந்த வீட்டை மீட்டுடுவாரா, இல்லை அந்த காரை எப்படிங்க ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு இன்னும் நாளாகும், இல்லை வீட்டை கோட்டை விட்டுடுவாரா அப்படின்றது முத்து கையில் தான் இருக்குது. ஆனால் சிந்தாமணி அந்த வீட்டை மீட்கிறதுக்கு தீவிரமாக இருக்காங்க. அதை கையில் எடுக்கிறதுக்காக. என்ன நடக்குதுன்னு காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.